Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது அக்டோபர் மாசம் 2017 வருஷம் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோல இருக்கிற 23 வயது பெண்மணி ஒருத்தவங்க ஒரு வினோதமான ட்வீட்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அந்த ட்வீட் தான் நான் என்னோட சேர்ந்து சாக போறவங்களை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற வினோதமான ட்வீட். இந்த ட்வீட்டை போட்டுட்டு வெளியில போனவங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்பவே இல்ல. இப்படி சில நாட்களாக தன்னுடைய சிஸ்டர் வீடு திரும்பல அப்படின்னோடனே அவருடைய பிரதர்னால டவுட் அரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனாலே அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அக்சஸ் பண்றப்பதான் ஒரு வினோதமான ட்விட்டர் ஹேண்டில் கூட தன்னுடைய சிஸ்டர் பேசிட்டு இருந்ததை நோட் பண்றான். அப்படி நோட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ப்ரொஃபைலை போய் பார்க்கறான். பார்த்தோன்னே அவருக்குனால செம்ம ஷாக்கு. ஸோ அப்படி ஷாக்கான உடனே டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் போலீஸ்ட வேகமா போய் அந்த வினோதமான ட்விட்டர் ஹேண்டில காமிக்கிறான். அதை பார்த்த உடனே டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வேற லெவல்ல ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த ட்விட்டர் ஹேண்டலோட ப்ரொஃபைலை பார்த்த உடனே இது சாதாரண கேஸா இருக்க போறது கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய கேஸா மாறப்போகுது அப்படின்றதையும் அவங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜப்பான் போலீஸ் இதை சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல ஜப்பானோட மாடர்ன் டே சீரியல் கில்லரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடர்ன் டே சீரியல் கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, அவன் யாரு, அவன் அப்படி என்னதான் பண்ணா அப்படின்ற பல த்ரில்லிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது 1990 ஜப்பான்ல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் தான் டக்காஹிரோ சிராயிசி. இந்த குழந்தை பிறந்து வளர்றப்பலாம் ஒரு நார்மலான சாதாரண குழந்தை மாதிரி தான் பிறந்து வளர ஆரம்பிக்குது. என் ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு மிடில் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்போம் அதே மாதிரி செம்ம சைலண்டா எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு அமைதியான ஸ்கூல் ஸ்டூடெண்டா தான் அவனோட வாழ்க்கையே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கிறவனோட படிப்பை பத்தி கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா அவசமாவும் படிக்க மாட்டான், ரொம்ப மோசமாவும் படிக்க மாட்டான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிப்பாங்களோ அதே மாதிரி தான் கிளாஸ் ரூம்ல இருக்கவே செஞ்சிருக்கான். சோ அதனாலே பெருசா அந்த அளவுக்கு கிளாஸ்ல யாருக்கும் தெரியாத மாதிரி தான் இவன் கிளாஸ்ல இருக்கவே செஞ்சிருக்கான் அன்டில் இந்த ஒரு மொமெண்ட் நடக்கிற வரைக்கும். எஸ் ஜப்பான்ல இருக்கிற சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல்ல அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான காமனான சில கேம்ஸ் விளையாண்டு இருந்திருக்காங்க. அதுதான் சோக்கிங் கேம். எஸ் கழுத்தை பிடிச்சு நெரிப்போம் பாத்தீங்களா, அந்த கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறதே ஒரு ஃபன் சேலஞ்ச் மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த ஜப்பான் சின்ன பசங்க ஸ்கூல்ல விளையாண்டு இருந்திருக்கானுங்க. சோ அந்த ஒரு கேம் அன்னைக்கு டேல நம்ம டக்காஹிரோ சிராயிசியும் விளையாட கூப்பிட்டு இருந்திருக்கானுங்க. அப்படி கூட்டோடனே அவனும் முன்னாடி வந்து நின்றுருக்கான். அப்படி நிக்கிற அவன்கிட்ட சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது சாதாரணமான ஒரு ஃபன் கேம் தான், நீ இப்ப என்ன பண்ண உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பையனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கணும். அப்படி நெருக்கிறப்ப அவன் எவ்வளவு தூரம் அதை தாக்கு பிடிக்கிறான்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால தாக்கு பிடிக்க முடியல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா நீ அந்த டைம் அவனோட கழுத்தை விட்டுறணும். சோ அது எவ்வளவு தூரம் அவன் தாக்கு பிடிக்கிறான்றத இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோடனே டக்காஹிரோ சிராயிசினால சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அப்படி தலையாட்டனே நீ கழுத்து நெருக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அப்படி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஆப்போசிட்ல நிக்கிறோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நெருக்கிறப்ப ஸ்டார்டிங்ல அந்த கழுத்து நெரிஞ்சிட்டு இருந்த பையன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே தான் இருந்திருக்கான். அவன் சிரிக்கிறத பார்த்தோன்னே சிராயிசி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அதாவது கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் இன்னும் கொஞ்சம் சிரிச்சுட்டே கழுத்து இன்னும் டைட்டா நெரிக்கிறான். அப்படி நெருக்கி அந்த கழுத்து நெரிச்சிட்டு இருக்கவே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனோட ரியாக்ஷனே மாறி என்னோட கழுத்து ரொம்ப டைட்டாது, என்னால முடியல, என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு லைட்டா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா எப்ப விடுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்ப இருந்துதான் அந்த சிராயிசி இன்னும் டைட்டா கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நெருக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேல கழுத்து நெரிச்சிட்டு இருக்கவன் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம வாயில சொல்ல முடியாம கையை அசைச்சிட்டே இருக்கான். இதை பார்த்த உடனே சுத்தி இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற லெவல்ல சில்லாயிடுறாங்க. ஆத்தாடி யாராவன் பாவம் அவன் முடியலன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான், அவன் விடவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சிராயிசி அவன் தான் முடியல விடுன்னு சொல்றான்ல கையல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு இழுத்தாலும் அவன் விடாம சிரிச்சுக்கிட்டே அந்த ஆப்போசிட்ல இருக்கவன் கழுத்தை நெரிச்சிட்டே இருக்கான். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் உடனே சிராசியை மொத்தமா பிடிச்சது கீழே தள்ளிடுறானுங்க. அப்படி தள்ளினதுக்கு அப்புறம் தான் அந்த கழுத்து நெரிஞ்சிட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருமிட்டே போய் ஸ்டூல்ல உட்காரவே செய்யறான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அமைதியான பையன் யாரோட வம்பு தும்புக்கும் போகாத சைலண்டான கேரக்டர் அப்படின்ற சிராயிசியோட முகத்திரையை கிழித்தெறிந்து அவனுக்குள்ள வேற ஒரு முகம் இருக்கு அப்படின்றத முதலா வெளியே காமிச்சிச்சு. இப்படியே காலங்களோட சிராயிசி தன்னோட ஸ்கூல் லைஃப் முடிக்கிறான், அதாவது ஹை ஸ்கூல் லைஃப் முடிக்கிறான். ஒன்ஸ் ஹை ஸ்கூல் லைஃப் முடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு எம்ப்ளாயாவும் ஜாயின் பண்றான். அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பாக்குற வேலை அவனுக்கு பிடிக்காதனால அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துட்டு 2015 வருஷம் டோக்கியோல இருக்கிற ரெட் லைட் டிஸ்ட்ரிக்டான கபுகிச்சோல ஒரு ஸ்கவுட்டாவும் ஜாயின் பண்றான். அதனால ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் ஏரியால ஸ்கவுட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ரெட் லைட் ஏரியானால என்ன நடக்கும், பிராத்தல் நடக்கும் இல்லையா. சோ அந்த பிராத்தல் வேலைக்கு தேவைப்படுற புது பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த புது பெண்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர்ற வேலை தான் இந்த ஸ்கவுட் வேலை. அந்த ஸ்கவுட் வேலைக்கு தான் இப்ப புதுசா இந்த சிராயிசி ஜாயின் பண்றான். இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலை இவனுக்கு நல்லாவே போயிருந்திருக்கு. இவனு எக்கச்சக்கமான பெண்களை புதுசா கூப்பிட்டு வந்திருக்கான். சோ இவன் எதிர்பார்த்ததோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமாவும் போயிருக்கு, எதிர்பார்த்ததோட அளவுக்கு அதிகமான காசு இவனுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனாலேயே செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அன்டில் 2017 வருஷம் பிப்ரவரி மாசம் வரைக்கும். எஸ் 2017 பிப்ரவரி மாசம் ஒரு நாள் இவன் ஒரு மிகப்பெரிய கேஸ்ல மாட்டி போலீஸ் அரெஸ்ட் ஆகுறான். அந்த கேஸ் வேற எதுவும் கிடையாது, இவன் புதுசா பிராத்தல் கூட்டு வந்த ஒரு பெண்ணோட வயசு பாத்தீங்கன்னா பிராத்தல் பண்றதுக்கு ஏற்ற வயசு
வயதா இல்ல, அதோட கம்மியான வயசு இருக்கிற பொண்ணை இவன் வலுக்கட்டாயமா கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போலீஸ் அங்க போய் செக் பண்ணி பாக்குறப்ப உண்மையிலேயே இவன் வயது கம்மியான ஒரு பொண்ணு இந்த தொழிலுக்காக கூட்டு வந்திருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. சோ அது வரைக்கும் இவனோட வாழ்நாள்ல ஸ்கூல் டேஸ்ல ஒரே ஒரு நாள் மட்டும் இவனுக்குள்ள இருந்து எட்டி பார்த்துட்டு போன அந்த கோர முகம் மறுபடியும் எட்டி பார்க்க போகுது அப்படின்றது அப்ப அவனுக்கும் தெரியாது, அந்த ஒட்டுமொத்த ஜப்பானுக்கும் தெரியாது. எஸ், இப்படி அரெஸ்ட் ஆகிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா ஃபுல்லாமே இவனை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணை போய் பிரார்த்தனை வேலைக்கு கொண்டு வந்திருக்கான் பாரு, இவன்லாம் ஒரு ஆளாம், இவனுக்கு மனசாட்சி அப்படின்றதே கிடையாதாம். இதே இவங்க குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அந்த பிரார்த்தனை வேலைக்கு கொண்டு வந்திருப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் அகட்டாவே போய் இவனுடைய போட்டோவை ட்விட்டர் ஹேண்டிலே வார்னிங் சிம்பிளா போட்டு வாட்ச் அவுட் ஃபார் தி ஸ்கவுட்னு சொல்லிட்டு ட்விட்டே போட்டு விட்டுறாப்ல. அதாவது இந்த ஸ்கவுட்டை பார்த்தா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டே போட்டு விட்டுறாப்ல. இந்த ஒரு விஷயத்தினாலே இவனுடைய பிசினஸும் பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிக்குது. அதாவது எந்த ஒரு புது பெண்ணும் இவனை நம்பி பிரார்த்தல் தொழில ஈடுபட வரவே மாட்டேன்றாங்க. இதனாலே இவன் பைனான்சியலா ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி பைனான்சியலா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கப்பயே இன்னொரு பக்கம் அங்க இருக்க லோக்கல் பீப்புள் எல்லாம் இவனை பயங்கர கொடூரமா பாக்குறதுனாலேயே இவன் எமோஷனலாவும் ஹர்ட் ஆகுறான். சோ ஒரு பக்கம் பைனான்சியலாவும் அடி வாங்கிட்டு இன்னொரு பக்கம் எமோஷனலாவும் ஹர்ட் ஆயிட்டு இருக்கனாலேயே இவன் ஒரு கட்டத்துக்கு மேல உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கே போயிடறான். இதுக்கு மேலே நம்ம இதே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காலி பண்ணிட்டு அவனுடைய அப்பா வீட்டுக்கே போயிடறான். அப்படி அவன் அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாச்சும் இவனுடைய வாழ்க்கை சரியாச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறமா அவனுடைய மன உளைச்சல் அளவுக்கு அதிகமா தான் ஆச்சே தவிர அது குறையவே இல்லை. எஸ், ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்டா நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்கோம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு போறான். இதை ஓப்பனா அவங்க அப்பாட்டையும் சொல்றான். அவங்க அப்பாவும் இவனை எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணியும் பாக்குறாரு. என்னதான் அவர் மோட்டிவேட் பண்ணாலும் இவன் பாசிட்டிவா ஆற மாதிரியே தெரியல, மேலும் மேலும் டிப்ரெஷன் தான் ஆறானே தவிர திரும்பவும் நார்மல் லைஃபுக்கு திரும்புற மாதிரியே தெரியல. இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன யோசிச்சானோ ஏது யோசிச்சானு தெரியவே இல்ல. திடீர்னு அவங்க அப்பா வீட்டுல இருந்து கிளம்பி கனகாவா பெர்ஃபெக்ட்ல இருக்க ஜம்மா அப்படின்ற ஒரு டவுனுக்கும் போயிடறான். அந்த டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு ஸ்மால் அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூமை எடுத்து தங்குறான். அப்படி அவன் தங்குற இந்த ஒரு ரூம் தான் பின் நாட்கள்ல ஹவுஸ் ஆஃப் ஹாரராவே மாற போகுது அப்படின்றது அந்த டைம்ல அக்கம் பக்கத்துல இருந்து யாருக்குமே தெரியாது. எஸ், இந்த ஒரு ரூம்ல தான் அது வரைக்கும் இவனுக்குள்ள மறைஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு டார்க்கஸ்டான ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வெளிவர ஆரம்பிக்குது. அப்படி அது வெளிவந்த உடனே இவன் ட்விட்டர்ல எக்கச்சக்க ஹேண்டில் ஆரம்பிக்கிறான். அந்த ஹேண்டில் எல்லாமே எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ற மாதிரி இருக்கவே செஞ்சிருக்கு. அதுலயும் இவனோட சில குறிப்பிட்ட ட்விட்டர் ஹேண்டிலோட பேர்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிருவீங்க. அந்த நேம்ஸ்ல நாங்க யூடியூப்ல போட்டோம்னா அது வயலேஷன் ஆயிரும். அந்த நேம்ஸ் வாட்ஸ்அப் பேஜ்ல போடுறோம், அதுல போய் பாத்துக்கோங்க. இந்த ட்விட்டர் ஹேண்டில் இவன் என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்றதுக்கு முயற்சிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் எப்படி பெயினே இல்லாம தற்கொலை பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியே கொடுத்துருக்கான். அப்படி சொல்லி கொடுக்கறத உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. நீங்க நேரையே வந்தீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு அதை கத்தும் தருவேன். இல்ல உங்களுக்கு தனியா சாகிறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா நானும் உங்க கூட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள கூப்பிடவே செய்வானாம். இதை பார்த்த ஜப்பான்ல வாழ்க்கையை வெறுத்த எக்கச்சக்கமான டீனேஜ் பீப்புள் இவனை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணல இவனை ஃபர்ஸ்டா கான்டாக்ட் பண்ணது 21 வயதான ஒரு பெண்மணி. அவங்க எப்ப கான்டாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2017 வருஷம் கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ற இவங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்க சிராய்ஸியோட முகம் வேறு, இவங்க நேர்ல பார்க்க போற சிராய்ஸியோட முகம் வேறு அப்படின்றது. ஆகஸ்ட் மாதம் 2017 வருஷம் இந்த பொண்ணு கான்டாக்ட் பண்ண உடனே ஜமா சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமா சிட்டிக்கு வர சொல்றான். அப்படி வர சொன்ன உடனே அந்த பொண்ணு இவனை நம்பி ஜமா சிட்டிக்கு போயிடுறாங்க. அப்படி போன உடனே அவங்கள மீட் பண்ணி அவங்ககிட்ட இனிமையாவே பேசி அவங்கள்ட்ட தன்னோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரூமுக்கும் கூட்டு போயிடறான். அப்படி கூட்டு போன உடனே அவங்ககிட்ட சகஜமா எப்பயும் போல பேசுற மாதிரி தான் எப்படி ட்விட்டர்ல பேசணும் அதே மாதிரி அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் பேசுறத கேட்டோன்னே அந்த பெண்மணி இவனை நல்லா நம்பிட்டு அவங்க கூட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்பயே இந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜூஸை வைக்கிறான். அவங்களும் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி குடிச்ச அடுத்த சில நிமிடங்கள்ல அவங்க மயங்கி கீழே விழுகிறாங்க. அப்படி அவங்க மயங்கி கீழே விழுந்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கோர முகம் டார்க்கஸ்ட் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியே வருது. அப்படி வெளியே வந்த உடனே மயங்கின நிலையில இருக்கிற அந்த பெண்ணை கற்பழிக்கவும் செய்யறான். கற்பழிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை கொலை பண்ணவும் செய்யறான். அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த பெண்ணோட உடலை துண்டு துண்டமா வெட்டிட்டு அவனோட ரூம்ல ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஆண்டு இதுக்காகவே அவன் வாங்கி வச்சிருக்கிற மிகப்பெரிய ஐஸ் பெட்டிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிடறான். அந்த உள்ள வெட்டினதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தோட ஸ்மெல் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அதை நல்லா
சுத்தமா கழுவி விட்டுட்டு உள்ள வாசனை திரவியங்களையும் ஸ்ப்ரேவையும் நல்லா அடிச்சு விட்டுறான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் சிராய்சிக்கு 2 விஷயம் பயங்கரமா கிடைக்குது. அதுல ஒன்னு இன்பம், இன்னொன்னு மணி. எஸ், அந்த பெண்மணி வந்ததுக்கு அப்புறம் அவங்களை கற்பழிக்கவும் செஞ்சுட்டு அதே நேரத்துல அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற மணி இருக்கு பாத்தீங்களா, அதையும் இவனே எடுத்துக்கிறான் இல்லையா. அதையும் ஃபர்ஸ்ட் கொண்டு அந்த பெண்மணிட்ட இருந்து கிட்டத்தட்ட $5000 எடுத்து வச்சுக்கிறான். சோ வேலைக்கே போகாம ஜஸ்ட் பெண்களை மயக்கி தான் ரூமுக்கு வர வச்சு அவங்களை இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு அசால்ட்டா ஈஸியா மணி கிடைச்சிருது அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. சோ அதனாலே அடுத்தடுத்த ட்விட்டர் ஹேண்டில் மூலமா எக்கச்சக்கமான பெண்களை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான போடுறான். ஆனா அப்படி பிளான போடுறப்பயே அந்த இறந்து போன பெண்மணியோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி ஒருத்தனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாலே அப்படி போனதுக்கு அப்புறம் அவன் ரிட்டர்னே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சிராய்சியை தேடி கண்டுபிடிச்சு அவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரூமுக்கே வந்துடுறான். அப்படி வந்த உடனே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்கதான் நான் வந்து அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ண, அவ மறுபடியும் வீட்டுக்கு வரவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கராரா கேட்கறான். அப்படி கேட்டுட்டு இருக்கப்ப ரூம்ல அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு தேடுற மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடுறத பார்த்தோன்னே சிராய்ஸுக்கு செம்மையான கோபம் வந்துருது. சோ அதனாலே டக்குன்னு தான் அண்டர்கோ டூல்ஸ் எடுத்து டம்முன்னு மண்டையில அடிச்சு அவனையும் போட்டு தள்ளிறான். போட்டு தள்ளுறத மட்டும் இல்லாம இவனோட பாடியையும் துண்டு துண்டமா வெட்டி ஆல்ரெடி கறித்துண்டுகள்லாம் எப்படி சேர்த்து வச்சானோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லயும் மிகப்பெரிய ஐஸ் பெட்டிகள்லயும் போட்டு சேஃப்டியா மூடி வச்சிடறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல ரூமை கிளீன் பண்ணி ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரேவும் அடிச்சு விட்டுறான். ஒன்ஸ் இந்த 2 கொலைகளை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்விட்டர் ஹேண்ட்ல போய் உட்காந்துட்டு அடுத்து தன்னோட வழியில யாரெல்லாம் விழ வைக்கலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி அடுத்தடுத்து எக்கச்சக்கமான பெண்களையும் தன்னோட வழியில விழ வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் அதை உங்களுக்கு எக்ஸாக்டா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அடுத்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 9 பேரை தன்னோட ரூம்ல வர வச்சு கொலை பண்றான். அதுல 8 பேர் பெண்கள், ஒரே ஒரு ஆள் ஆணு. அந்த ஒரே ஒரு ஆள் ஆணு யாரு, ஃபர்ஸ்ட் தன்னோட லவர் தேடி வந்த ஆண் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனை மட்டும் தான் ஆணா கொலை பண்ணிருக்கான். மற்ற 8 பேரையுமே பெண்களை தன்னோட வழியில விழ வச்சு அவங்களோட நம்பிக்கையை கெயின் பண்ணி தன்னோட ரூமுக்கு வர வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் பொண்ணை கொன்றானோ அதே மாதிரிதான் அடுத்த 7 பெண்களையும் கொன்று அதே மாதிரி தன்னோட ரூம்ல ஃப்ரிட்ஜ்லயும் பெரிய பெரிய பெட்டிலையும் போட்டு மூடி வச்சிருந்திருக்கான். இது ஒரு ஆள் 2 ஆள்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, வெளியே ஸ்மெல் வராம சமாளிச்சிட முடியும். ஆனா கிட்டத்தட்ட 9 பேரை கொண்டு இதே மாதிரி கறி துண்டுகளா போட்டு அடுத்தடுத்து வச்சான் அப்படின்னா வெளியில ஸ்மெல் வராமையா இருக்கும். கண்டிப்பா வெளியே ஸ்மெல் வரதானே செய்யும். சோ இந்த ஒரு ஸ்மெல் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்ற ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. இனிஷியல் டைம்ல அங்க சுத்தி இருந்த எல்லாருமே என்ன நினைச்சிருந்திருக்காங்கன்னா செப்டிக் டேங்க் கண்டு நினைச்சிருச்சு போல, அதனால அங்க இருந்து பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குது போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எத்தனை நாள் ஆனாலும் அந்த மாதிரி வர துர்நாற்றம் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுற்றி முற்றி இருக்கிற மற்ற ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான சஸ்பீசியஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு தான் ஒரு விதமான சஸ்பீசியஸ் அவங்களுக்கு இடையில கிரியேட் ஆனாலும் அந்த ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அபார்ட்மெண்ட். அதனாலதான் நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ரூம் சரியா கிளீன் பண்ணாம போட்டிருக்காங்க போல, அதனாலதான் அவ்வளவு கேவலமா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இதை அசால்ட்டா விட்டுட்டு போன இந்த ஒரு விஷயத்த சிராய்சி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து ட்விட்டர் ஹேண்டில் மூலமா தன்னோட வலையில எக்கச்சக்கமான பெண்களை விழ வைக்கிறதுக்கான வேலையில இறங்கி செஞ்சுட்டு இருக்கான். இப்படி அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் நம்ம இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது 2017 அக்டோபர் மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா டோக்கியோல ஒரு பெண்மணி காணாம போறாங்க. அந்த பெண்மணி காணாம போனோடனே அவங்க பிரதருக்கும் சந்தேகம் வருது. உடனே போய் மெட்ரோபாலிட்டன் போலீஸ்ல கம்ப்ளைண்டும் பண்றாரு இல்லையா. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இது ஒரு சீரியஸான கேஸ்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டா இவனை நம்ம எடுத்தோடனே டக்குன்னுலாம் போய் பிடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த ட்விட்டர் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இவன் ஜமா பண்ற டவுன்ல வசிக்கிறேன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கானு தவிர அந்த ஜமா டவுன்ல இவன் எங்க இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ இவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நம்ம தூண்டில புழுவை போட்டாங்கன்னு, அப்படி புழுவை போட்டா மட்டும்தான் அந்த பெரிய மீனை நம்ம அலேக்கா தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. அந்த பிளான் தான் ஒரு பொண்ணை ரெடி பண்ணி ட்விட்டர்ல சிராய்சிட்ட பேச வைக்கிறது. சிராய்சிட்ட தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசினாலே அதை அலேக்கா தூக்கிடுவா இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை தான் போலீஸ் பிளானாவே போடுறாங்க. அந்த பிளானா போடுறதோட மட்டும் இல்லாம எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க. சிராய்சியும் பாத்தீங்கன்னா இது போலீஸ் போட்ட பிளான்னு தெரியாம அந்த பொண்ணை ஜமாக்கு வரவும் சொல்லிடுறான். போலீஸும் மறைமுகமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஜமாக்கு போன அந்த பொண்ணை சிராஜி அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கும் கூட்டு போறான். அப்படி அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போற அந்த ஒரு டைம்ல அந்த பொண்ணு நைஸா சிராஜ்கிட்ட பேசி அந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்ற டீடைலை வாங்கி போலீஸ்க்கு சென்ட் பண்ணவும் செஞ்சிருது. அப்படி சென்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே பாத்தீங்கன்னா சிராஜ்கிட்ட இருந்து நைஸா கலரவும் செஞ்சிருது. போயிட்டு இருக்க வழியிலேயே எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் வருது அப்படின்னு சாக்கு போக சொல்ற மாதிரி சிராஜ்கிட்ட சொல்லிட்டு நைஸா கீழே இறங்கி பாத்ரூம் போற மாதிரி அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுது. சிராஜையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி எங்கேயோ போயிட்டாப்புல எப்படினாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ண தான் செய்வான். அப்படி கான்டாக்ட் பண்ணா அவளை கூட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யோசிக்காம அவன் அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். ஆனா அப்படி போற அவனுக்கு தெரியாது இவனுக்கு முன்னாடியே அந்த அபார்ட்மெண்ட்ல மறைமுகமா போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஒன்ஸ் சிராஜ் அவனுடைய ரூமுக்குள்ள என்ட்ரானே திடுன்னு போலீஸ் அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்படி என்ட்ரு ஆகிற அவங்கள பார்த்தோன்னே சிராஜி பயப்படுவான் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சிராஜி பாத்தீங்கன்னா ரொம்ப காமா பரவாயில்லையே என்ன
கடைசியில புடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி நிக்கிறான். இந்த ஒரு விஷயத்த போலீஸும் சுத்தமா எதிர்பார்க்கல. அவனை அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அரெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அவனுடைய ரூமை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் போலீஸே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா போலீஸ் இனிஷியலா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி இவன் ஏதோ 1-2 கொலை பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரூமை சர்ச் பண்றப்பதான் எங்க பார்த்தாலும் கருத்துண்டுகளா கிடக்கிறத பார்த்து போலீஸே திகிலடிச்சு போறாங்க. இதுக்கெல்லாம் மேல அவன் கொலை பண்ண 9 பேரோட தலையுமே அதே ரூம்குள்ள தான் வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கான். சோ இவ்வளவு கொடூரமா வாழ்ந்திருக்கான் அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஜப்பான் ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவவும் ஆரம்பிச்சிருக்கு. அது பரவுறதோட மட்டும் இல்லாம ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா இப்படி சிராசி அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்கிறப்ப இவன் பெருசா செஞ்ச தப்புல ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா சிராசி போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார்ந்த உடனே நான் இந்த கொலையெல்லாம் பண்ணி என்னென்ன நாள்ல பண்ண இவங்களை இப்படிதான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் இவன் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒப்பிக்கிற மாதிரி போலீஸ்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லிடுறான். சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே போலீஸே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அவனை பாக்குறப்ப இவன் இருக்கிற ஒரு ஈவில்னஸ் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடிஞ்சு. சோ இதுக்கு மேல என்ன இவனே ஒத்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இவனுக்கு எதிரான எக்கச்சக்கமான எவிடன்ஸையும் கேதர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து இவனை கோர்ட்லயும் போய் நிக்க வைக்கிறாங்க. அப்படி இவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறப்ப இவனுக்கு ஆதரவா வந்த வக்கீல் முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கான தண்டனையை நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனநலம் சரியில்லாதனாலதான் இந்த மாதிரியான தப்புகளை பண்ணிட்டு இத்தனை கொலைகளை பண்ணிட்டான். இதே மனநலம் சரியானவனா இருந்திருந்தா அப்படின்னா இவ்வளவு கொலைகளை இவன் பண்ணிருக்கவே மாட்டான். அவனோட மனநிலையும் கன்சிடர் பண்ணி இவனுக்கான தண்டனையை கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆதரவா வந்த வக்கீல் எவ்வளவோ வாதாட ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அப்படி இவர் வாதாட ட்ரை பண்றப்ப சிராசி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இவரை தடுத்து நிப்பாட்டி, அதாவது வக்கீல தடுத்து நிப்பாட்டி, ஏங்க இவர் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு மனநலம் பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு பணமும் இன்பமும் அதுல அளவுக்கு அதிகமா கிடைச்சிச்சு, அதனாலதான் நான் அடுத்தடுத்து கொலை பண்ணேனே தவிர நான் மனநலம் சரியில்லாமலாம் கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணேன், தெரிஞ்சேதான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கோர்ட்ல கொடுத்துறான். சோ இவனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் இவனை சும்மாவா விடுவாரு? சோ அதனாலேயே கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டெத் சென்டென்ஸும் கொடுத்துறாரு. ஆனா என்னத்தான் டெத் சென்டென்ஸ் அப்போ கொடுத்தாலும் என்னைக்கு உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்றனால அப்போ வெளியிடாம கோர்ட்டை டிஸ்போஸும் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து காலங்களும் பொழுது இவனுக்கு எப்பதான் டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, என்னைக்கு டேட்ல கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே கிரியேட் ஆயிட்டு இருந்திருக்கு. சிராசி எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாம தன்னோட வாழ்நாளை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்படி சிராசி தன்னோட வாழ்நாளை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப இவனுக்கு ஆதரவா இருக்கிற வக்கீல் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரும் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி வாதாட ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவனோட கொடூர முகத்தினால அதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2025 வருஷம் ஜூன் மாசம் 27ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் ஜூன் மாசம் 27ஆம் தேதி இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நாளையும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பிக்ஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு நாள்ல இவனுக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுருச்சு. சோ இவ்வளவு கொடூரமா வாழ்ந்து இருந்த இந்த ஒரு சிராஜியோட வாழ்க்கை தான் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அதே நேரத்துல சோசியல் மீடியால எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. சிராஜியோட கேஸுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ரெகுலேஷன்ஸே இல்லாம தான் இருந்திருக்கு. அதாவது கட்டுப்பாடுகள் பெருசா இல்லாம தான் இருந்திருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு கேட் பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தப்பான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் ட்விட்டர்ல எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்விட்டர் ஹேண்டில்ஸையும் வெரிஃபை பண்ணி தான் அலோவ் பண்ணவே செஞ்சாங்க. முக்கியமா இந்த மாதிரி தற்கொலை சம்பந்தப்பட்ட ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. இது ட்விட்டர்ல மட்டும் கிடையாது, மற்ற சோசியல் மீடியாஸும் இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரவும் செஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் சோசியல் மீடியால எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் ஜப்பான் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாலிசியில எக்கச்சக்கமான திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. எங்க நாட்டுல உங்களுடைய சோசியல் மீடியாவை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சோசியல் மீடியாக்கும் போட்டாங்க. அதே நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷனா இருக்க பீப்புளை நல்வழிப்படுத்துறதுக்காக எக்கச்சக்க அமைப்புகளையும் ஏற்படுத்தினாங்க. எக்கச்சக்க கம்யூனிகேஷன் சென்டர்ஸையும் உருவாக்குனாங்க. அதன் மூலமா எக்கச்சக்கம் பேரை சரி பண்ணவும் செஞ்சாங்க. சோ இப்படிதான் சிராஜியோட கேஸ் சோசியல் மீடியாலையும் ஜப்பான்லையும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரவும் செஞ்சுச்சு. சோ இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிரைவசியான விஷயங்கள் எதையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பா உங்களுடைய ஃபீலிங்ஸ் நான் பயங்கர டிப்ரெஷனா இருக்கேன், நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன், அந்த மாதிரியான ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒருத்தர் உங்களை குறிப்பா நுண்ணிப்பா நோட் பண்ணிட்டே இருக்கலாம். அவனுடைய வலையில உங்களை விழ வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதை மெச்சூர்டாக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது நீங்க நுண்ணிப்பா நோட் பண்ணணும். அவங்க சப்போஸ் டிப்ரெஷன் ஆகாங்க இல்லைன்னா ஃபீலிங் அன்வெல்லா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எமோஷனலி கனெக்ட் ஆகி அவங்களை எவ்வளவு தூரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுங்க. அதை தவிர்த்து அவங்களை சோசியல் மீடியால அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணவும் விடாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணவும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.